காமெடிலாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. அவர் லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல எடுத்த சீனே வந்து கொஞ்சம் அதை பற்றியே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க பாட்டுலாம் நிறைய ட்ரை பண்ணாங்க. பாட்டு லிரிக்ஸ்லாம் தாங்க முடியல சுத்தமாக. நான் ட்ரெய்லரே பார்க்கல ப்ரோ. ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வந்தேன். ஆனால் படம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆனதே தெரில எனக்கு. சும்மா ரிலீஸ் ஆகுதுன்னாங்க, சும்மா வந்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி, உமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை பற்றி ஸ்கூல் காலேஜஸில் எடுக்கிறாங்க. ஆனால் உமன்ஸுக்கு நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி ஸ்கூல் காலேஜில் லெசன் கூட எடுக்கல. அதை பற்றி சொன்னாங்க. கிளைமேக்ஸ் எனக்கு நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது லைக் சில்ட்ரன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன பசங்களாம் வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரி மூவ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு எமோஷனலான படம் தானே. பெண்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். ஒரு பொண்ணுக்கு வந்து சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை வந்து வெளில சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. வெளில சொன்னால் அந்த சமுதாயம் ஊர் நம்ம எல்லாரையும் எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து பெண்கள் வெளில சொல்கிறதில்ல. கண்டிப்பாக அதை வந்து வெளில சொல்லணும் பெண்கள். ஏன்னா அதை நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்களும் அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை பொண்ணு மேலே தான் ஒரு தப்பு வச்சிடுறாங்க. ஆனால் இந்த படம் அதை வந்து ஒரு வெளில கொண்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து வெளில சொன்னாதான் அது பிரச்சனையை கரெக்டாக இது பண்ண முடியுன்றதுக்கு ஒரு ஹிப்ஹாப் தமிழ் அண்ணா நல்லா இருந்துச்சு. நல்லா போகுதுண்ணா, இன்ட்ரெஸ்ட்டாக. படம் ஒரு டீசெண்டான மூவி தான். லைக் சோஷியல் மெசேஜ் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. லைக் விமனுக்காக தான் பேசியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் லைக் சின்ன பசங்க பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போக போக கொஞ்சம் இன்டென்ஸாக எடுத்துகிட்டு போனாங்க. கிரிஞ்சு சில சீன் சொல்லலாம், லைக் சம்மந்தமே இல்லாத மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் அது காமெடி சீன்ஸ் அதை தவிர்த்துருக்கலாம். அதை மட்டும் தவிர்த்தா போதும் படத்தில். அது எந்த படத்துல எனக்கு வானான்றோம் நாங்கள் அந்த மாதிரி வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி படத்தில் நீங்கள் நார்மலாகவே படத்தை மூவியை கொண்டு போகலாம். லேடிஸ் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலி படம். ஒரு சின்ன பொண்ணுலேருந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரையும் லேடிஸ் என்னென்ன கொடுமை நடக்குதோ அதை கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. நல்ல படம், பார்க்க வேண்டிய படம், மஸ்ட் எல்லாரும் பாருங்க. பொண்ணுங்களை பற்றி ஏதாச்சும் தப்பாக நடக்குதுன்னா அதை ரிவீல் பண்ணும். அதான் ப்ரோ கதை. செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக போர் அடிக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தா என்ன சூப்பர் பண்ணிருக்காங்க. லென்த் கம்மி பண்ணிருக்காங்க. அதான் பெரிய ப்ளஸ் தான் படத்தில். ப்ளஸ்ஸே தான் லென்த் அதிகமாக்காம கம்மியாக வச்சுட்டு இருக்காங்க. நிறைய கருத்து ஊசி போடாமல் இருந்திருக்காங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி பார்க்கலாம். எப்பயுமே செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஹீரோ வந்து வருவார்ல, அது எப்பயுமே ஹீரோவை ரிவீல் பண்ணுறதே செகண்ட் ஹாஃப்ல தான். அந்த நட்பே துணையை கூட பார்த்துருப்பேன். அதே மாதிரி தான் இதுலேயும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ போதியோட கம்பேக்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷத்தில் அவர் பண்ணதுக்கு இது ஓகே. மியூசியம் முறுக்கு அப்புறம் இதை சொல்லலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ரொமான்ஸ் காமெடிலாம் அவ்வளோ எதுவும் இல்லை, பெருசாக இல்லை. பாட்டு அந்த அளவுக்கு இல்லை. இந்த வாட்டி ரொம்ப ஹைப் தர மாதிரிலாம் இல்லை பாட்டு. சில பேர் கத்துனாங்க, சில பேர் அமைதியாக இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக சீரியஸாக போயிடும் அப்படியே கதைக்குள்ளே. தரமாக பண்ணிக்கிறாரு ப்ரோ. சூப்பராக இருக்குது. ஹீரோயின் நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்தது படம். நல்லா இருந்தது. காமெடிலாம் நல்லா இருந்தது. அந்த ஹிப்ஹாப் தமிழாக்க அந்த குட்டி பையனுக்கும் உள்ள காம்பினேஷன் தான் நல்லா இருந்தது. பஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் காமெடியாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனலாக அந்த பொண்ணோட கதையை தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாஸ்ட்டில் செம்ம ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குண்ணா. செம்மையாக இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. அது பார்த்தா செம்மையாக இருக்கும். எல்லாம் விசிலாம் அடித்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்லாம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா இது வரையும் பார்த்த படத்துல ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்டு இந்த மாதிரி தான் லவ் சீன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி ஃபுல்லாகவே டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தாரு. என்ஜாய் பண்ணலாம். அதுக்காகவே போய் என்ஜாய் பண்ணலாம். ஆடியன்ஸ் என்ஜாய் தான் பண்ணாங்க. பாட்டெலாம் சுமாராக தான் ப்ரோ இருந்துச்சு. படம் சீன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு லவ் கெமிஸ்ட்ரி, ஒரு எப்படி நார்மலாக எப்படி படம் போவோம் அப்படின்ச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட்டு, எப்படி அது அவேர்னஸ்ஸு எல்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் ஹீரோயினுக்கும் இவர் பிடி சாருக்கும் கெமிஸ்ட்ரி செட் ஆகுது. சாங்ஸும் செட் ஆகுது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஓவரால் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. ரொமான்ஸுன்னு இல்லை, அதுக்கு ஒரு அப்படியே ஜாலியாக போகுது. ரொமான்ஸ் மாதிரி இல்லை. காமெடி வந்து அவ்வளோவா இல்லை, இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. படம் செம்மையாக இருக்குது. செம்மையாக சூப்பராக இருக்குது. கதை வந்து ஒரு விமன் ஹராஸ்மெண்ட் டெய்லி நம்ம பார்க்குறோம்ல, நிறைய பேர் கேட்குறோம். ஸோ அதெல்லாமே அழகாக பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. எமோஷனலாக செம்மையாக இருக்கட்டாச்சு. உமன் ஹராஸ்மெண்ட் பற்றி யாருமே அதுவும் தப்பாக நடந்துக்கூடாது. பொண்ணுங்கிட்டலாம் எல்லாரும் ஒரே அளவுக்கு பார்க்கணும். எல்லாருமே ஈக்குவலாக பார்த்துக்கணும். தப்பாக யாருமே இந்த பொண்ணுகிட்டே தப்பாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மெயினாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அதோட கான்செப்ட் தான். ஆனால் படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் நிறையா நல்லாயிருக்கும். ரொமான்ஸ் காமெடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓகே. எப்படின்னா ஹீரோயின் வந்து இதில் ப்ராப்பராக அவங்க டிஃப்ரெண்ட்டாக அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க எமோஷ்னலாக லைக் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க. ஆனால் ப்ராப்பராக இருக்குது. லைக் ரொமான்ஸ் காமெடின்றதை தாண்டி ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோக்கு ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணுற ஒரு மெத்தட். நல்லா இருக்கு. ரியலி சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்குறோம். ரியலி சூப்பர். ஒரு மெசேஜ் தான், சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க இதில். ஸோ அது நல்லா இருக்குது. படம் எல்லாமே நல்லா இருக்குண்ணா. இப்போ பண்ண ஒரு கம்பேக் மாதிரி உமன் ஹராஸ்மெண்ட் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க.
ஸோ நல்லாயிருக்கு. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய உமன் நம்ம அங்கிள் நம்ம ஆன்ட்டி வரைக்கும் இருக்கவங்கள அவங்கெல்லாம் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஸோ அதெல்லாம் எப்படி அவேர்னஸ் கொண்டு வரோம், நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் கூட கொஞ்சம் சொல்லியிருக்காங்க.